கருப்பட்டி காய்ச்சினதை பனியார மாவில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு சோடாப்பு போட்டிருக்கு. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சாச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள் போட்டு வச்சுவேன். நல்லா கிண்ணி பனியார் செடி காஞ்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்ச மாவு ஊற்றிக்கலாம். நாலு டம்ளர் உளுந்த அரிசி, கொஞ்சோண்டு வெந்தயம், அவ்வளோதான் போட்டுருக்கு. வேறு எதுவுமே போடலை. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும். பேசிக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா? பாருங்க, நல்லா இருக்குங்களா?